வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் டோக்கியோவில் வசிக்கும் இலங்கை சமூகத்திற்கும் இடையில் சந்திப்பு. ஐக்கிய தேசிய கட்சியுடன் அனைத்து கட்சிகளும் இணைந்தால் அதற்கு எந்த அரசியல் சக்தியும் ஈடாக முடியாது. முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க சுட்டிக்காட்டு. அரசாங்கம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளை முன்னிறுத்தாத வகையில் போரில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர முழு சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. நீதியமைச்சர் தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இடையில் சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயமாக ஜப்பான் சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பிற்பகல் டோக்கியோவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினை சந்திக்க உள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நேற்று ஜப்பான் சென்றடைந்தார். அப்போது ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிவித்ரு ஜனகுமார் சிங், இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோடோ இசமோடா மற்றும் ஜப்பான் வெளியுறவு அமைச்சின் உயர் அதிகாரிகள் இணைந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு வழங்கினர். இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் மற்றும் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம் இணைந்து ஒசாகாவில் ஏற்பாடு செய்துள்ள எக்ஸ்போ 2025 இலங்கை தின நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் காலை ஷின் ஒசாகா தொடருந்து நிலையத்தில் டோக்கியோவுக்கு பயணமான ஜனாதிபதி அங்கு பிற்பகல் ஜப்பானில் உள்ள இலங்கை சமூகத்தினரை சந்திக்க உள்ளார். அவரது விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜப்பான் பேரரசர் நஹிருட்டோவை சந்திப்பதோடு ஜப்பானிய பிரதமர் ஷிகிரோ இஷிபா, பாதுகாப்பு அமைச்சர், வெளிவிவகார அமைச்சர், பொருளாதார வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களுடனும் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். மேலும் இலங்கை மற்றும் ஜப்பான் வர்த்தக சபைகள் இணைந்து டோக்கியோவில் ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு மன்றத்திலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் அனைத்து கட்சிகளும் இணைந்தால் அதற்கு எந்த அரசியல் சக்தியும் ஈடாக முடியாது. தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இடையிலான பிளவால் சுமார் 15 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்காமல் இருக்கின்றனர். அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினால் நமது வெற்றியை எளிதில் உறுதிப்படுத்தலாம் என்று முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர் மேலும் கூறிய போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ஏனைய பல கட்சிகளுடனும் எம்முடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு சுமார் 40 லட்சம் வாக்குகள் உள்ளது. அவற்றை ஒன்றிணைப்பதே எமது முக்கிய இலக்கு. அவர் மேலும் வலியுறுத்திய போது தலைமைத்துவம் என்பது பிரச்சனை அல்ல. இரு கட்சிகளின் தலைவர்களும் தங்கள் பதவிகளை வகிக்கலாம். உதாரணமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் இரு கட்சிகளின் சார்பாக பொது முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க நான் தயாராக இருக்கின்றேன். இணைந்து செயல்படுவதற்கான பல வழிகள் உள்ளன. அதனை நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். மாகாண சபை தேர்தலில் அனைத்து மாகாணங்களுக்கும் இரு கட்சிகளும் ஒரே வேட்பாளர் பட்டியலை வழங்க முடிந்தால் அது வெற்றியினை உறுதி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்தவர்களாலேயே அமைந்தது. ஆகையால் எம்மால் ஒன்றிணைந்து செல்லாத காரணமே இல்லை. எமது கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து முன்னேறுவதே எமது நோக்கம் என்று நவீன் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். முன்னைய அரசாங்கங்கள் நினைவுகூறலுக்கான உரிமையினை கட்டுப்படுத்தின. ஆனால் எமது அரசாங்கம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளை முன்னிறுத்தான வகையில் போரில் உயிரிழந்த அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கான முழு சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. இந்த சுதந்திரம் எதிர்காலத்தில் மேலும் பலப்படுத்தப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடருக்கு இணையாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் 29வது கூட்டம் செப்டம்பர் 22ஆம் தேதி ஜெனீவாவில் தொடங்கியது. இது வரும் அக்டோபர் 3ஆம் தேதி வரை நீடிக்கின்றது. செப்டம்பர் 26ஆம் தேதி இது தொடர்பான விவாதங்கள் கூட்டங்களில் பரிசீலிக்கப்பட்டன. இலங்கை சார்பில் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவில் காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜெகநாதன் தற்பரன், உறுப்பினர் அஜித் தென்னகோன், ஐநா வதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக உள்ளிட்டோர் நேரடியாக கலந்து கொண்டனர். மேலும் வெளிவிவகார பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு, சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சுகள், போலீஸ் திணைக்களம், இழப்பீட்டுக்கான அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் போன்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள் கொழும்பிலிருந்து ஆன்லைன் வழியாக பங்கேற்றனர். கூட்டத்தில் காணாமல் போனோர் அலுவலகத்தின் செயற்பாடுகள், மனித புதுகுழி அகழ்வுகள், பொறுப்பு குரல் செயல்திட்ட நிராகரிப்பு, போலீஸ் மற்றும் இராணுவத்தினருக்கான பயிற்சிகள், சத்திரகுண்டான் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை மீள் விசாரணை உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஹர்சன நாணயக்கார வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் உள்ளிட்ட மீறல்களுக்கு நீதி வழங்க அரசியல் மனப்பாங்கு அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அதற்கான விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சமீபத்தில் குருக்கள் மடத்தில் மனித புதகுலியை பார்வையிட்டதையும் உதாரணமாக குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது மனித புதகுலி அகழ்வுகளுக்காக போதிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேவையான இடங்களில் சர்வதேச சமூகத்தின் நிபுணத்துவ உதவியை கோர தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னைய அரசாங்கங்களில் அரசியல் மனப்பான்மையின் பற்றாக்குறையால் காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம் போன்ற அமைப்புகள் பலவீனமாக இயங்கியதாகவும், ஆனால் தமது அரசாங்கம் அவற்றுக்கு தேவையான வளங்களை வழங்கி செயல்திறன் பெற செய்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் தங்காலையில் உள்ள ஹால்டன் இல்லத்தில் நடைபெற்றது. கதிர்காமம் சென்ற பின்னர் கொழும்புக்கு திரும்பும் வழியிலே ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கு சென்று அவருடன் நட்பு ரீதியான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சர்கள் சாகல ரத்நாயக்க மற்றும் ரமேஷ் பத்ரனவும் கலந்து கொண்டனர். இந்த நேரத்தில் சிறையில் இருந்த காலத்தில் வழங்கிய ஆதரவுக்காக ரணில் விக்ரமசிங்க மஹிந்தவுக்கு நன்றி தெரிவித்து அவரது நல நிலைமையினையும் கேட்டறிந்து கொண்டார். இரு முன்னாள் ஜனாதிபதிகளும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டதைத் தொடர்ந்து கொழும்பில் இருந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய மஹிந்த ராஜபக்ச தற்போது ஹம்பாந்தோட்டையில் உள்ள கால்டன் இல்லத்தில் தங்கியுள்ளார். அவரை சந்திக்க தொடர்ந்தும் ஆதரவாளர்கள் அங்கு சென்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பொறுப்பு பணிகளை கண்காணிக்கும் கோப் குழு தன்னுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களையும் வருகை தருமாறு அழைத்துள்ளது. வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் வைத்தியர் நிஷாந்த் சமரவீர தெரிவித்துள்ளார். கோப் குழுவின் செயற்பாடுகள் மற்றும் அதன் பணிகளை முன்னெடுத்துச் செல்லும் போது உருவான சிக்கல்கள் குறித்து விவாதிக்கவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது கோப் குழுவில் கீழ் மொத்தம் 457 அரசு நிறுவனங்கள் உள்ளன. இந்த நிலையில் அவற்றின் செயலாக்கத்திற்கு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் கணக்காய்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த அடிப்படை தகவல்களை பெறும் நோக்கத்துடனும் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளது. இந்த சந்திப்பு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் மக்களுக்கு எதிராக போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டிக்கும் வகையிலும் நாளைய தினம் திங்கட்கிழமை மன்னாரில் நடைபெறவுள்ள பொது முடக்க போராட்டத்திற்கு அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் அழைப்பு விடுத்துள்ளார். மன்னாரில் கடந்த 57 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டத்தையொட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்தார். அவர் மேலும் கூறுகையில் மன்னார் மாவட்டம் முழுவதும் நாளை பொது முடக்க போராட்டம் நடைபெற உள்ளது. எனவே அனைத்து செயற்பாடுகளும் நிறுத்தப்பட்டு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும். பொது போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டு கடைகள் மூடப்பட்டு மாவட்டம் முழுவதும் ஸ்தம்பித்த நிலைமை ஏற்பட வேண்டும். இது எமது போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும். அரசும் தனியாரும் சேர்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுவோர் நாளைக்கு வேலைக்கு செல்லாமல் நமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். காலை 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகி மன்னார் பஜார் பகுதி வரை சென்றடையும். பொது போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டு கடைகள் மூடப்பட்டு மாவட்டம் முழுவதும் ஸ்தம்பித நிலை ஏற்பட வேண்டும். இது எமது போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும். அரசும் தனியாரும் சேர்ந்து நிறுவனங்களில் பணியாற்றுவோர் நாளை வேலைகளுக்கு செல்லாமல் நமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். காலை 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகி மன்னார் பஜார் பகுதி வரை சென்றடையும். அங்கு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பப்படும். போராட்டம் மதியம் 1:30 மணி வரை முன்னெடுக்கப்பட்டு அதன் இறுதியில் எமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக மன்னார் மாவட்ட அரசு அதிபரிடம் கையளிக்கப்படும். எனவே மீனவர்கள், வர்த்தகர்கள், பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பங்கேற்று எமது உரிமை போராட்டத்திற்கு பூரண ஆதரவு வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். செப்டம்பர் மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 1,26,379 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து மொத்தம் 37,179 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது 29.4% ஆகும். செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 8,937 பேரும், ஜெர்மனியிலிருந்து 7,799 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 7,049 பேரும், சீன நாட்டிலிருந்து 7,226 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கான சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டதன் மூலம் 2025ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 16,92,902 அதிகரித்துள்ளது. அவர்களில் இந்தியாவிலிருந்து 3,62,774 பேரும், இங்கிலாந்திலிருந்து 1,60,078 பேரும், ரஷ்யாவிலிருந்து 1,21,452 பேரும் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது.